நம்ம மரம் நட்டாதான் பசுமையாக இருந்தால் தான் உங்கள் கிராமங்களுக்கு பயன்படும். இப்போ நீங்கள் நடுறது, நான் தருமபுரியில் குடியிருக்கேன், எனக்கு வரப்போகுதா? இல்லை. நீங்கள் செய்கிறது உங்களுக்கே, நீங்கள் செய்கிற ஒர்க்கு உங்கள் ஏரியாவுக்கே. அதனால மரம் நட்டு நல்ல பசுமையாக இருந்தால் தான் உங்களுக்கு இயற்கையான காற்று, மழை வரும். ரெண்டாவது பறவை இனங்கள் இதெல்லாம் வந்து இது பண்ணும்போது தான் இன்னும் இந்த மரங்கள்லாம் பெருகும். அதுங்களுக்கு வந்து பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் நிழல் வேணும் இல்லையா? இப்போ எல்லாம் பைபாஸ் ரோடு அப்படி இப்படின்னு நம்ம வெயிலோட இதை அதிகரிச்சுட்டே போகிறோம். காங்கிரீட் வீடுகள், அந்த காலத்தில் மண் சுவர் வீடு, கூரை வீடு ரோடுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி பாதை ரோடாக இருக்கும். அப்போ குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம தார் சாலையும் காங்கிரீட் வீடுகளும் கட்டும்போது நம்மளே வெப்பத்தை அதிகரிக்கிறோம், சூடு அதிகரிக்கிறோம். இதனால் நமக்கும் உடம்பு சரியில்லாத போகுது, விலங்குகள் பறவைகளுக்கு வாழ்விடம் இல்லாத போகுது. அவங்க எங்கே போய் தங்குவாங்க பாவம்? அதுக்காக தான் நம்ம மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் உண்மையாகவே அவ்வளோ அருமையான திட்டம். நம்ம என்ன பண்ணுறோம்? கால்வாய் தூர் வர்றோம், அதில் தண்ணி நிற்குது, அதில் உயிரினங்கள் தண்ணி பருகுது, நமக்கு நிலத்தடி நீர்மட்டம் உயருது. அதே மாதிரி மரம் நடுறோம், பசுமை காக்கிறோம், அதனால உயிரினங்கள் வந்து மரத்தில் தங்குது, அதனோட பழங்கள் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி நம்ம திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பெண்கள் நினச்சிக்கோங்க, உங்களால் தான் இந்த உலகத்துக்கு உயிராக்கம் வருது இல்லையா? அதனால எவ்வளோ பெரிய மகத்தான சேவை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்குலாம் இப்போ புரியுதா? இத்தனை நாள் ஏதோ ஏரி வேலைக்கு போகிறோன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களால் தான் திருமண பக்கம் எல்லாம் இந்த சேர்த்து ஓட்டியிருப்பாங்க, ஒலை ஓட்டியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கால்வாய் அகலப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக எடுத்து விட்டுறீங்க. ஒன்று. ரெண்டாவது, கால்வாய் சுத்தப்படுத்துறீங்க. மூணாவது, கால்வாயில் தண்ணி நிற்கிது, அதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயருது, குடிக்கிறதுக்கு தண்ணி வருது, வேளாண்மைக்கு தண்ணி வருது, விலங்குகள் பறவையினங்களுக்கு தண்ணி கிடைக்குது. நாலாவது, பசுமையான மரங்கள் நடுறீங்க, இதனால் நிழல் வருது, மழை வருது. இவ்வளோ மகத்தான பணி செய்கிறீங்க, தெரியுதா? இப்போ எதுக்கு இப்படி கையை நீட்டுங்க? எதுக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோன்னா, அந்த காலத்தில் பிளாஸ்டிக் கிடையாது, பயிர மழை வந்து மண்ணுக்குள்ளே போகும். இப்போ இந்த பிளாஸ்டிக் போய் அடைக்கிறதுனால நிலத்துக்குள்ளே தண்ணி போகிறதில்ல. விலங்குகள் மேயும் போது, இப்போ மாடு மேயும் போது அது போய் எத்தனையோ மாடுகளுக்கு அறுவை சிகிச்சை செய்கிறோம். அதனால நம்ம பிளாஸ்டிக் தவிர்ப்போம். சொல்லலாமா? பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். மீண்டும் மஞ்சப்பையை உபயோகப்படுத்துவோம். பிளாஸ்டிக் குப்பை இருந்தால் ஊராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்து அப்புறப்படுத்துவோம்.